ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நாம தொடர்ந்து நிறைய ஹிந்தி ரிலேட்டட் லேர்னிங் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்ப்ஸ் பார்ட் 2 வீடியோ தான். நம்ம ஆல்ரெடி 65 ப்ளஸ் வேர்ப்ஸ் அதாவது வினை சொற்கள் நம்ம கற்றுட்ருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துருங்க. மேலே ஐ பட்டன்லேயும் நான் சேம் வீடியோக்கான லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா வேர்ப் ரொம்பவே முக்கியமான விஷயம். திங்ஸ் அதாவது பொருட்களோட பேரை நம்ம ஹிந்தியில மறந்துட்டா கூட தமிழ் பேரையோ இல்லை இங்கிலீஷ்ல சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனால் நம்ம வேர்ப்ஸை மறந்துட்டோம்னா நம்ம ஹிந்தி பேசுகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம வேர்ப்ஸ் எல்லாம் கற்று வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் போன வீடியோவில் 65 ப்ளஸ் வேர்ப்ஸும் இந்த வீடியோவில் ஒரு 50 ப்ளஸ் வேர்ப்ஸும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு டெய்லி லைஃப்ல என்னென்ன செயல்லாம் செய்றீங்களோ, அதுக்கான மீனிங் எல்லாமே உங்களுக்கு ஹிந்தில தெரிஞ்சிரும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பிரஸ். அழுத்துவது. இதுக்கு ஹிந்தில தபானா. அழுத்துவது அப்படின்னா தபானா. நெக்ஸ்ட் ஒன் குக். சமைப்பது. இதுக்கு ஹிந்தில பக்கானா. சமைப்பது பக்கானா. நெக்ஸ்ட் ஒன் பேஸ்ட். ஒட்டுவது. இதுக்கு ஹிந்தில சிப்கானா. ஒட்டுவது சிப்கானா. நெக்ஸ்ட் ஒன் அடிப்பது பீட். இதுக்கு ஹிந்தில மார்னா. அடிப்பது மார்னா. நெக்ஸ்ட் ஒன் டை. இறப்பது. இதுக்கு ஹிந்தில மர்னா. இறப்பது மர்னா. ஸோ அடிப்பது இறப்பது ரெண்டுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். மார்னா மர்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஷவுட். கத்துவது. இதுக்கு ஹிந்தில சில்லானா. ஷவுட் கத்துவது சில்லானா. நெக்ஸ்ட் ஒன் வேக்கப். விழிப்பது. ஹிந்தில ஜாக்னா. விழிப்பது ஜாக்னா. நெக்ஸ்ட் ஒன் அக்செப்ட். ஒப்புக்கொள்வது. இதுக்கு ஹிந்தில மான்னா. ஒப்புக்கொள்வது மான்னா. நெக்ஸ்ட் ஒன் வாஷ். துவைப்பது. ஹிந்தில தோனா. துவைப்பது தோனா. இது கழுவுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கூட தோனா தான். நெக்ஸ்ட் ஒன் டச். தொடுவது. சூனா. தொடுவது சூனா. நெக்ஸ்ட் ஒன் பர்ன். எரிப்பது. இதுக்கு ஹிந்தில ஜல்னா. எரிப்பது ஜல்னா. நெக்ஸ்ட் ஒன் லைட். பற்ற வைப்பது. விளக்கு ஏத்துறது, பத்த வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் ஹிந்தில ஜலானா. ஜல்னா ஜலானா. இது கூட ரைமிங்கா இருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எரிப்பது ஜல்னா. பற்ற வைப்பது ஜலானா. நெக்ஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்ட். புரிவது. புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிந்தில சமஜ்னா. புரிவது சமஜ்னா. நெக்ஸ்ட் நோ. தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு ஹிந்தில ஜான்னா. தெரிஞ்சுக்கிறது ஜானனா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேர். முறைக்கிறது. இதுக்கு ஹிந்தில கூர்னா. முறைப்பது கூர்னா. ஸோ இந்த வீடியோவுக்கு நடுவில் உங்களுக்கு சில கொஷின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னாலும் சரி, இல்லை ஆன்சர் தெரியல அப்படின்னா எண்ட் ஆஃப் த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஆன்சர் நான் சொல்லுவேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். பட் கொஷின்ஸ் வேர்ப்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்க போகுது. இந்த வினைச்சொல் ரிலேட்டடாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ சொன்னேன் இல்லையா, 65 ப்ளஸ் வேர்ப்ஸ் அதாவது பார்ட் 1 வீடியோ அது. அதுலேயும் இதுலேயும் காமனாக சில வேர்ட்ஸ் வரும். கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ரைமிங்காக சில வேர்ட்ஸ் வரும். அதை வச்சு நான் கொஷின் கேட்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸ்டேர் முறைப்பது அப்படின்னா கூர்னா அப்படின்னு இப்போதான் படித்தோம். அந்த வீடியோவில் கூம்னா அப்படின்ற வார்த்தையை படிச்சிருப்போம். ஸோ கூம்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஷின். கூர்னா முறைப்பது, கூம்னானா என்ன அப்படின்னு சொல்லுங்க எனக்கு. நெக்ஸ்ட் ஒன் சியூ. மெல்வது. இதுக்கு ஹிந்தில சபானா. மெல்வது சபானா. அடுத்தது டேஸ்ட். சுவைப்பது. இதுக்கு ஹிந்தில சக்னா. டேஸ்ட் பண்ணி பார்க்கறது சக்னா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்வாலோ.
விழுங்குவது. இதுக்கு ஹிந்தில நிகல்னா. விழுங்குவது நிகல்னா. நெக்ஸ்ட் ஒன் வின். வெல்வது, வெற்றி பெறுவது. இதுக்கு ஹிந்தில ஜீத்னா. வெல்வது ஜீத்னா. நெக்ஸ்ட் ஒன் லூஸ். தோற்பது. இதுக்கு ஹிந்தில ஹார்னா. தோற்கிறதுக்கு ஹார்னா. ஸோ இந்த ஸ்லைட்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்பதான் படிச்சோம் நிகழ்னா அப்படின்னா விழுங்குவது அப்படின்னு. போன வீடியோல நம்ம நிக்கல்னா அப்படிங்கிற வார்த்தை படிச்சிருப்போம். நிக்கல் அப்படிங்கிற வார்த்தை. இந்த நான் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா விழுங்குவது வதுன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு செயலை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படி எதுலயுமே சொல்லாம ஜென்ரலா ஒரு செயல் நடப்பது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த நான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நிகழ்னா அப்படிங்கிறது நிகழ் அப்படிங்கிற வார்த்தை கூட நான் ஆட் பண்றது தான் அது. ஸோ நிகழ் அப்படிங்கிறதுனா விழுங்குவது. நிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் போலாம். அடுத்தது கிரைண்ட், அரைப்பது. இதுக்கு ஹிந்தில பீஸ்னா. அரைப்பது பீஸ்னா. நெக்ஸ்ட் ஒன் புல், இழுப்பது. ஹிந்தில கீஞ்ச்னா. இழுப்பது கீஞ்ச்னா. நெக்ஸ்ட் புஷ், தள்ளுவது. தள்ளுவதுக்கு ஹிந்தில தகேலனா. தள்ளுவது தகேலனா. நெக்ஸ்ட் ஃபைட், சண்டையிடுவது. இதுக்கு ஹிந்தில லட்னா. சண்டையிடுவது லட்னா. நெக்ஸ்ட் ஒன் லிவ், வாழ்வது. இதுக்கு ஹிந்தில ஜீனா. வாழ்வது ஹிந்தில ஜீனா. இப்போ இதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஜீனா அப்படிங்கிறது வாழ்வது அப்படின்னு இப்ப படிக்கிறோம். வசிப்பது இல்ல ஒரு இடத்துல இருப்பது அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தையை நம்ம verb 65 plus verb வீடியோல படிச்சிருக்கோம். அதுக்கான வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேர்ட்க்கு போலாம். சர்ச், தேடுவது. ஹிந்தில டூண்டுனா. சர்ச், டூண்டுனா. அடுத்தது பில்ட், கட்டுவது இல்ல உருவாக்குவது. இதுக்கு ஹிந்தில பனானா. உருவாக்குவது இல்ல கட்டுவதுக்கு பனானா. நெக்ஸ்ட் ஒன் டர்ன், திரும்புவது. இதுக்கு ஹிந்தில குமானா. திரும்புவது குமானா. நெக்ஸ்ட் ஒன் ரீச், போய் சேர்வது. இதுக்கு ஹிந்தில பஹுஞ்ச்னா. சேர்வது பஹுஞ்ச்னா. நெக்ஸ்ட் ஒன் மூவ், நகர்வது. இதுக்கு ஹிந்தில ஹட்னா. நகர்வது ஹட்னா. இப்போ ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்னன்னா எடுப்பது அப்படின்றது சாரி அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்து முடிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இன்னொரு வேர்ட் என்னன்னா ஹேப்பன், நடப்பது அப்படிங்கிறது ஹோனா. ஹோ அப்படிங்கிறது தான் வார்த்தை. ஹோனா அப்படிங்கிறது நடப்பது அப்படின்னு குறிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை, காய்வது. இதுக்கு ஹிந்தில சூக்னா. காய வைக்கிறோம் இல்லையா? இதுக்கு சூக்னா. அடுத்தது பிக்கப், எடுப்பது. இதுக்கு ஹிந்தில உட்டானா. எடுப்பது அப்படிங்கிறதுக்கு உட்டானா. நெக்ஸ்ட் ஒன் நுகர்வது, ஸ்மெல் பண்றது. இதுக்கு ஹிந்தில சூங்னா. நுகர்வது சூங்னா. பார்க், குரைப்பது. நாய் குரைக்கும் இல்லையா? இதுக்கு ஹிந்தில பாங்க்னா. குரைப்பது பாங்க்னா. இப்போ கொஸ்டின் பாருங்க. எடுப்பது அப்படிங்கிறது உட்டானா அப்படின்ற வார்த்தை இப்போ படிச்சோம். இதே எழுந்திருப்பது அப்படிங்கிறதுக்கும் இந்த உட்டானாக்கு ரைமிங்கான ஒரு வார்த்தை தான். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருப்போம். போன வேர்ப் கிளாஸ்ல படிச்சிருப்போம். இது என்னன்னு கரெக்டா எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். ஸ்டீல், திருடுவது. சுரானா. திருடுவது சுரானா. ட்ரெஸ் அப், கிளம்புவது. அதாவது அலங்காரம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயம். இதுக்கு சஜானா. கிளம்புவது சஜானா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்னீஸ், தும்முவது. இதுக்கு ஹிந்தில சீங்க்னா. தும்முவது சீங்க்னா. நெக்ஸ்ட் ஒன் லை டவுன், படுப்பது. இதுக்கு ஹிந்தில லேட்னா. படுப்பது லேட்னா. அடுத்தது ஜம்ப், குதிப்பது. குதிப்பதுக்கு ஹிந்தில கூத்னா. குதிப்பது கூத்னா. நெக்ஸ்ட் ஒன் மேரி, மணப்பது. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹிந்தில ஷாதி கர்னா. மணப்பது
ஷாதி கர்னா. நெக்ஸ்ட் ஒன் ஃபாலோ தொடர்வது. இதுக்கு ஹிந்தில பீச்சா கர்னா. ஸோ பின்தொடர்வதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு பீச்சா கர்னா. நெக்ஸ்ட் ஒன் யூஸ். யூஸ் பண்றது, உபயோகிக்கிறது. இதுக்கு ஹிந்தில இஸ்தமால் கர்னா. உபயோகிக்கிறது இஸ்தமால் கர்னா. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை. முயற்சி செய்வது. ஹிந்தில கோஷிஷ் கர்னா. முயற்சி செய்வது கோஷிஷ் கர்னா. நெக்ஸ்ட் ஒன் ஃபினிஷ். முடிப்பது. இதுக்கு ஹிந்தில கதம் கர்னா. முடிப்பது கதம் கர்னா. ஸோ நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த வேர்ப்ஸ் எல்லாமே வந்து கர்னா அப்படிங்கிற வார்த்தையில முடியிற மாதிரி வரும். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோ, அதாவது வேர்ப்ஸ் 65 பிளஸ் வேர்ப்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். இன்தசார் கர்னா அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கான அர்த்தம் என்னங்கிறது தான் அடுத்த கேள்வி. இன்தசார் கர்னா அப்படிங்கிற இந்த ஹிந்தி வார்த்தையோட அர்த்தம் என்ன? நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். ஆக்ட். நடிப்பது. இதுக்கு ஹிந்தில நாட்டக் கர்னா. நடிப்பது நாட்டக் கர்னா. நெக்ஸ்ட் பிலீவ். நம்புவது. இதுக்கு ஹிந்தில விஸ்வாஸ் கர்னா. விஸ்வாஸ் கர்னா. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டர்ப். தொந்தரவு செய்வது. இதுக்கு ஹிந்தில பரேஷான் கர்னா. தொந்தரவு செய்றது பரேஷான் கர்னா. நெக்ஸ்ட் ஒன் ஃபில். நிரப்புவது. ஹிந்தில பர்னா. நிரப்புவது பர்னா. நெக்ஸ்ட் ஒன் லூஸ். இழப்பது இல்ல தொலைச்சிடுறது. இதுக்கு ஹிந்தில கோனா. இழப்பது கோனா. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க வேண்டிய வேர்ப்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்போ இடையில இடையில நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டோம் இல்லையா? அதுக்கான ஆன்சர்ஸ இப்போ பார்த்தரலாம். ஸோ கூம்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அர்த்தம் ரோம், அதாவது சுற்றுவது. ஒரு இடத்துல சுத்திட்டு திரியறது இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கூம்னா. அது கூர்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு முறைப்பது. கூம்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு சுத்திட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது நிக்கல்னா. நிக்கல்னான்ற வார்த்தைக்கான அர்த்தம் ரிமூவ் பண்றது. ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்த ரிமூவ் பண்றது. ஸோ நிகழ்னா அப்படிங்கிறது விழுங்குவது. நிகழ்னானா விழுங்குவது, நிக்கல்னானா ரிமூவ் பண்றது, அகற்றுவது. அடுத்தது வசிப்பது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தேன். ரஹ்னா அப்படிங்கிறது தான் ஹிந்தி வார்த்தை. வாழ்வது அப்படின்னா ஜீன்னா, இதே வசிப்பது அப்படின்னா ரஹ்னா. அடுத்தது எழுந்திருப்பது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி வார்த்தை உட்னா. உட்டானா அப்படிங்கிறது எடுக்கிறது, ஒரு விஷயத்த பிக்கப் பண்றது. இதே உட்னா அப்படிங்கிறது எழுந்திருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இன்தசார் கர்னா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் கேட்டிருந்தேன். அதுக்கான அர்த்தம் டு வெயிட். வெயிட் பண்றது, காத்திருக்கிறது தான் வந்து அதுக்கான மீனிங். ஸோ நீங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.